IQ Max Hub மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். போன கிளாஸ் வரைக்கும் கோ சே இந்த ரெண்டும் வச்சு நாம ப்ரோனவுனோட எப்படி மாறுதுன்னு வாக்கிய அமைப்பு பார்த்தோம். இப்போ காக்கேக்கு பார்க்க வேண்டியிருக்கு, மேப்பர் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த காக்கேக்கு அடுத்த கிளாஸ்ல நடத்துறேன். இப்போ மே பர் இந்த ரெண்டும் வச்சு எப்படி மாறுதுங்கிறத பார்ப்போம் வாக்கிய அமைப்புகளில். முதல்ல மே. மேனா என்ன அர்த்தம்? இல். இங்கிலீஷில் இன், IN, இன். இப்போ மையோட இந்த மே சேரும்போது என்னாகும்? முஜ்ஜுமே. முஜ்ஜுமேன்னு என்ன அர்த்தம்? என்னிடத்தில். இப்போ ஒரு சென்டென்ஸ். என்னிடத்தில் சக்தி இருக்கிறது, என்னிடத்தில் பலம் இருக்கிறது. அப்போ முஜ்மே சக்தி है, मुझमें शक्ति है, मुझमें शक्ति है. இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? Strength is in me. Strength is in me. இப்போ இது நம்மிடத்தில் பலம் இருக்கிறது. Strength is in us. Strength is in us. हम में शक्ति है, हम में बल है. हम में बल है, हम में बल है. இப்போ உங்களுக்கு என்ன சார் சக்தியும் சொல்றீங்க பல்லும் சொல்றீங்க? நாங்கள் ரெண்டுமே கரெக்டு. நாம் இங்கே சென்டென்ஸ் பல் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு இது தெரிகிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து तुम में बल है. Strength is in you. तुम में बल है, तुम में बल है, तुम में बल है. உன்னில் பலம் இருக்கிறது, உன்னில் சக்தி இருக்கிறது. உங்களில் சக்தி இருக்கிறது அல்லது பலம் இருக்கிறது. நம்ம பலம் எடுத்துக்குவோம். உங்களில் பலம் இருக்கிறது, உங்களிடத்தில் பலம் இருக்கிறது. Strength is in you. आप में बल है, आप में बल है, आप में बल है. இவனிடத்தில் பலம் இருக்கிறது, இவளிடத்தில் பலம் இருக்கிறது. इसमें बल है, इसमें बल है, इसमें बल है. அதே மாதிரி அவனிடத்தில் பலம் இருக்கிறது, அவளிடத்தில் பலம் இருக்கிறது. उसमें बल है, उसमें बल है, उसमें बल है. இவரிடத்தில் பலம் இருக்கிறது, இவர்களிடத்தில் பலம் இருக்கிறது. इनमें बल है, इनमें बल है, इनमें बल है. அதே மாதிரி அவரிடத்தில் பலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் பலம் இருக்கிறது. उनमें बल है, उनमें बल है. இப்போ இந்த என்னிடத்தில்ங்கிறதுக்கு ப்ரிப்போசிஷனில் இன்னொரு வார்த்தை இருக்கு, கேப்பாஸ்ன்னு சொல்லி. அது எப்போ யூஸ் பண்ணணும், இந்த மேங்கிறது எப்போ யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு ரூல் இருக்கு. இப்போ கேப்பாஸுங்கிறது வந்துன்னா ஒரு பொருள் நம்மிடமிருந்து பிரிக்க முடிந்தால் அங்கே கேப்பாஸ் போடணும். இப்போ பாருங்களேன், பேனா இருக்கு. இந்த பேனாவை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ மேரே பாஸ் கலம் ஹே, மேரே பாஸ் கலம் ஹே. என்னுடைய கண்ணாடியை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும்ல? என்னுடைய கண்ணாடியை
என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும். அப்போ மேரே பாஸ் சஸ்மா ஹே. இப்படி நம்மகிட்ட இருந்து பிரிக்க முடிந்தால் கே பாஸ் போடணும். நம்மகிட்ட இருந்து பிரிக்க முடியாமல் இருந்தால் அங்கே மே போடணும். இப்போ பாருங்க, பல் பல் பல்னு சொன்னேன், பலம், சக்தி, ஸ்ட்ரென்த் சொன்னேன்னா இல்லையா? ஏன் சக்தியை என்கிட்ட இருந்து உங்ககிட்ட பிரிக்க முடியுமா? என்னுடைய பலத்தை என்கிட்ட இருந்து உங்களுக்கு பிரிக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போ மே போடணும். அப்போ முஜ்மே, ஹம்மே, தும்மே, இஸ்மே, உஸ்மே, இன்மே, உன்மே. புரிஞ்சிருச்சா? இப்போ மே வச்சு பார்த்தோமா, பர் வச்சு பார்ப்போம். பர்னா என்னது? மீது, மேல், மீதுனே வச்சுக்குவோம் நம்ம. இங்கிலீஷில் ஆன், ஓஎன், ஆன். இப்போ சார் என் மேலே நம்பிக்கை வையுங்க சார் சொல்கிறோம்ல. சார் நம்மளை நம்புங்க சார், சார் எங்களை நம்புங்க சார், சார் அவனை நம்புங்க சார், கரெக்டாக வேலை பார்ப்பேன் சார், சார் அவங்கள நம்பலாம் சார் சொல்கிறோம்ல. அப்போ அந்த அவங்கள, அவங்க மீது, எங்கள் மீது, நம் மீது, உன் மீது, இதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போ என் மீது நம்பிக்கை வை. நம்ம என்னைய நம்புங்கன்னு சொல்லுவோம், அது தமிழில் கலோக்கியல்ல சரி. கிராமர் முறைப்படி என்னதுனாக்கா, என் மீது நம்பிக்கை வை, பிலீவ் ஆன் மீ, பிலீவ் ஆன் மீ. இப்போ हिंदीला मुझ पर विश्वास कीजिए, मुझ पर विश्वास कीजिए, मुझ पर विश्वास कीजिए. தமிழ் என்னது? என் மீது நம்பிக்கை வையுங்கள். அடுத்து நம் மீது நம்பிக்கை வையுங்கள், பிலீவ் ஆன் அஸ். हम पर विश्वास कीजिए, हम पर विश्वास कीजिए, हम पर विश्वास कीजिए. இப்போ உன் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள்ங்கிற சென்டென்ஸ் இங்கே வேணாம். ஏன்னா அதில் ஒரு சின்ன ஒரு கிராமர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதனால் இதை இப்போ இங்கே தவிர்த்துடுறேன். அதுக்கு அப்புனா அப்புனே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, அதை சொல்லணும். அது சொல்லி கொடுத்துட்டு தான் இதை உங்களுக்கு சொல்லணும். அதனால் உன் மீது நம்பிக்கை வைங்க, உங்கள் மீது நம்பிக்கை வைங்கள், இந்த ரெண்டு மட்டும் இப்போ விட்டுருவோம். இது தெரியாமல் விடுறதில்ல, நமக்கு கொஞ்சம் அதில் சில நுணுக்கங்கள் இருக்குது, விட்டு வச்சுக்குவோம். இப்போ இவன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்ன சொல்லணும்? பிலீவ் ஆன் ஹிம். इस पर विश्वास कीजिए, इस पर विश्वास कीजिए, इस पर विश्वास कीजिए. இவள் மீது நம்பிக்கை வையுங்கள், அதுவும் इस पर विश्वास कीजिए, इस पर विश्वास कीजिए. சரி, அவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்ப என்னது? பிலீவ் ஆன் ஹிம் தான். उस पर विश्वास कीजिए, उस पर विश्वास कीजिए, उस पर विश्वास कीजिए. அவள் மீது நம்பிக்கை வையுங்கள், பிலீவ் ஆன் ஹர். उस पर विश्वास कीजिए, उस पर विश्वास कीजिए, उस पर विश्वास कीजिए. இவர் மீது நம்பிக்கை வையுங்கள், இவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். ரெண்டுக்கும் பிலீவ் ஆன் தம். हिंदीला इन पर विश्वास कीजिए, इन पर विश्वास कीजिए, इन पर विश्वास कीजिए. அடுத்து அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். இங்கிலீஷில் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பிலீவ் ஆன் தம். ஹிந்தியில் உன் பர் விஸ்வாஸ் कीजिए, उन पर विश्वास कीजिए, उन पर विश्वास कीजिए. புரோனவுனோட வேற்றுமை உறுப்பு சேர்ற நீ, கோ,
சே கோ சே மே பர் முடிச்சாச்சு. இப்போ இன்னும் என்னென்ன இருக்கு? கா கே கி இருக்கு. இந்த கா கே கி அப்படின்னா உடைய இல்லைங்களா? இதை புரோனவுனோட சேர்த்து வாக்கிய அமைப்புகள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்? எஸ், எக்ஸாக்ட்லி, நீங்கள் படிச்சுட்டு வரணும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி.